தோசை ஊற்றிக்கிடலாம். பொங்கல் கொஞ்சம் தான் இருக்குது, 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதனால் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை, வடை, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சட்னி, சாம்பாருங்க. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்சுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பொங்கல் வீடியோ எடுத்திருக்கேன், வெண்பொங்கல் வீடியோ ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை ஊற்றிக்கிடலாம். பொங்கல் கொஞ்சம் தான் இருக்குது, 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதனால் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை, வடை, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சட்னி, சாம்பாருங்க. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்சுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பொங்கல் வீடியோ எடுத்திருக்கேன், வெண்பொங்கல் வீடியோ ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு நம்ம பொங்கல் செஞ்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பொங்கல், வெண்பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாம் போட்ட சட்னி. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தாளிப்பும் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க பொங்கல், சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். உள்ளே மாவு இருந்தாலும் இருக்கும், நான் அதனால் மெதுவாக கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் வெங்காயம் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை போட்டுட்டு காட்டுறேன். இன்னொரு பக்கம் போட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம சூப்பரான பாருங்கள் போண்டா பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு பக்கம் போட்டிருக்கேன், எடுத்துக்கிடலாம். 20 பேர் 22 பேருக்கு ஒரு ஆனியன் போண்டா போட்டுக்கிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 22 பேருக்கு போட்டுட்ருக்குறேன். இப்போ பஜ்ஜி இந்த போண்டாவுக்கும் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது, மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் பஜ்ஜி போண்டா மாவு இருக்குது, சூப்பராக இருக்கும். இதில் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க.